இப்போ இது வந்துட்டு மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோனா நம்மளுக்கு எத்தனை பிட் இருக்கீங்க 16 பிட் இருக்குது அப்படி தானே 16 பிட்டில் 16th பிட் என்னது சைன் பிட்டுன்னு சொல்லிட்டோம். அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும் 15 பிட் இருக்கும். 15 பிட்டையும் இப்போ 2 to the power 0 2 to the power 1 2 to the power 2 2 to the power 3 போட்டு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சோம்ல டெசிமல் வேல்யூ. அந்த மாதிரி நீ 2 to the power 15க்கு 15 பிளேஸில் போட்டோன்னா 2 to the power 0ல் ஆரம்பிக்கிறனால எது வரைக்கும் தான் போகும் 2 to the power 14 வரைக்கும் தான் போகும். அதுலேயே 15 வந்துடும்ல. அப்படி நீ 2 to the power 0 2 to the power 1 2 to the power 2 2 to the power 3 2 to the power 4 2 to the power 5 2 to the power 6 2 to the power 7 2 to the power 8 2 to the power 9 2 to the power 10 2 to the power 11 2 to the power 12 2 to the power 13 2 to the power 14 வரைக்கும் வந்துச்சு. 32767 கேல்குலேட் பண்ணால் உனக்கு 32767. ஸோ இதுதான் உன்னோட மேக்ஸிமம் வேல்யூ இன்டிஜர் கான்ஸ்டன்ட்டோட மேக்ஸிமம் வேல்யூ 32767 தான். அப்போ உனக்கு வந்து 32,767னால உனக்கு 4000 வேல்யூ இதில் வராது. ஏன்னா உனக்கு 32767 வரைக்கும் தான் வரும். இப்போ 4000 வேல்யூ போட்டோன்னா எரர்னு காமிக்கும். பிகாஸ் அது எக்ஸீட்ஸ் அபவ் 32767. ஸோ 32767 தான் மேக்ஸிமம் வேல்யூ. இதுவே ரேஞ்ச் வேல்யூனா -32768லேருந்து 8 -32768லேருந்து +32767 வரைக்கும். 16th பிட் வந்து சைன் பிட்டு பாசிட்டிவ் 0 வந்துச்சுன்னா பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவாக -1 இருந்துச்சுன்னா நெகட்டிவாக இருக்கும். ஓகேவா? இன்டிஜர் கான்ஸ்டன்ட்டில் 3 வேல்யூஸ் 3 டைப் சொன்னோம். ஒன்று டெசிமல், ஆக்டல், எக்ஸாடெசிமல். டெசிமல்ன்றது 0 to 9, ஆக்டல் 0 to 7 தெரியும், எக்ஸாடெசிமல் 0 to 9 to A to Fன்னு தெரியும். டெசிமலுக்கு எக்ஸாம்பிள் 25 39 29 900 மைனஸ் என்ன வேணால் இருக்கலாம், 0 to 9க்குள்ளே என்ன வேணால் இருக்கலாம். பட் வந்து 32767 எக்ஸீட் பண்ணக்கூடாது. 4000 இருந்துச்சுன்னா எரர் காமிச்சிடும். ஆக்டல் என்னென்னா என்ன வேணால் போட்டுக்கலாம். இங்கே இருக்கல இந்த நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பருக்கு முன்னாடி இங்கே 0 வந்துச்சுன்னா அது அப்படியே என்ன வரும், ஆக்டல் ஆயிரும். இங்கே 900 இருக்கா, இங்கே ஃபஸ்ட்டு டிஜிட் எதுக்குமே 0 இருக்காது. நோட்ஸ் பண்ணனா ஃபஸ்ட் டிஜிட் எதுக்குமே 0 இருக்காது. ஒருவேளை ஃபஸ்ட் டிஜிட் 0 வந்தால் அது என்ன ஆயிரும்னா ஆக்டலாக ஆயிடும். இதுவே ஃபஸ்ட்டு 2 டிஜிட் வந்து 0x இருந்தால் அது எக்ஸாடெசிமலாக மாறிடும். இப்போ 25ன்றது டெசிமல், 025ன்றது ஆக்டலு, 0x25ன்றது ஹெக்ஸாடெசிமல். 900ன்றது டெசிமல், 0900ன்றது ஆக்டலு, 0x900ன்றது எக்ஸாடெசிமல். இதே மாதிரி இங்கே நீங்கள் என்ன பண்ணலான்னா நம்பர்ஸ் மட்டும் தான் வரும். 25 900 200 25 35 365 அப்படி நம்பர்ஸ் மட்டும் தான் வரும். இங்கே 0ல் ஆரம்பித்து நம்பர்ஸ் வரும், பாயிண்ட் கூட வரும் இடையில. பட் இந்த இடத்துல என்னென்னா 0x நம்பர் வரலாம், ஆல்ஃபபெட்ஸ் வரலாம். பிகாஸ் A to F வரைக்கும் என்ன வேணா இருக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பாரு, 0xA7 இல்லை 0x9 இல்லை 0x2569 7F எஸ்லாம் வராது, F A B அந்த மாதிரி என்ன வேணால் வரலாம். ஸோ 0xல ஆரம்பித்தாலே அது எக்ஸாடெசிமல். அதுக்கப்புறம் நீ நம்பர் போட்டாலும் சரி, ஆல்ஃபபெட் போட்டாலும் சரி. பட் இங்கே வந்து 0ல் ஆரம்பிக்கணும், நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கணும். இங்கே 0ல் ஆரம்பிக்கக்கூடாது, நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கணும். 32767 எக்ஸிட் பண்ணக்கூடாது. ஃபைனா? நெக்ஸ்ட்டு ஃப்ளோட் கான்ஸ்டன்ட். ஃபஸ்ட்டு இன்டிஜர் கான்ஸ்டன்ட், நெக்ஸ்ட்டு ஃப்ளோட் கான்ஸ்டன்ட். ஃப்ளோட் கான்ஸ்டன்ட்றது ரியல் நம்பர்ஸ்னால் எல்லாமே ஃப்ரம் 0 to எனி நம்பர். இட் கேன் ஈவன் ஹாவ் பாயிண்ட்ஸ். பட் ஹோல் நம்பர்ன்ற இன்டிஜர்ன்றது ஹோல் நம்பர், பாயிண்ட் இருக்கக்கூடாது. பட் ரியல் நம்பர்னால் 0லேருந்து என்ன வேணால் இருக்கலாம், பாயிண்ட்டாக கூட இருக்கலாம். இப்போ 9.05 கூட இருக்கலாம். இதுக்கு எத்தனை பைட்னா 4 பைட். 1 பைட் 8 பிட், 4 பைட்னா 32 பிட். ஸோ மெமரி கெப்பாசிட்டி யூனிட் எவ்வளோ, 32 பிட்ஸு 4 பைட்ஸு. ஓகேவா? இதுக்கு வந்து 2 ஃபார்ம் இருக்குது. இன்டிஜரில் 3 டைப்ஸ் இருந்த மாதிரி ஃப்ளோட் கான்ஸ்டன்ட்டில் 2 டைப் இருக்குது. வித்தவுட் எக்ஸ்போனன்ஸு, வித் எக்ஸ்போனன்ஸு. எப்படி எழுதலாம்னா இது வந்து பாயிண்ட்டுன்றது நம்மளுக்கு ஒன்று சொல்லிட்டேன். ஃப்ளோட் கான்ஸ்டன்ட்னா அது வந்து பாயிண்ட்டுன்றது சொல்லிட்டேன். இப்போது வித்தவுட் எக்ஸ்போனன்ஸ்னால் 9.35 இருக்கா, அது அப்படியே எழுதிக்கும். இல்லை -4.56 அப்படியே எழுதிக்கும். வித் எக்ஸ்போனன்ட்னா என்ன ஆகும்னா, இப்போ உனக்கு ஒரு சம் வந்து இப்படி இருக்குது, 7.3 × 10 to the power of -6 இருக்குன்னா இதை நீ எப்படி எழுதுவேன்னா, இந்த இன்ட்டு 10 இருக்கா அதை மொத்தமாக நீ ஈன்னு எடுத்துகிட்டு 7.3 E -6ன்னு எழுதுவேன். இதுதான் வித் எக்ஸ்போனன்ட் ஃபார்ம். இந்த E வந்துச்சுன்னா அது வித் எக்ஸ்போனன்ட். 7.6 E + 6. இது ஆக்சுவலி என்னென்னா 7.3 × 10 to the power +6. இல்லை -4.5 E -3னா -4.5 × 10 to the power -3. இதான் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். 2 ஃபார்ம், வித்தவுட் எக்ஸ்போனன்ட், வித் எக்ஸ்போனன்ட், 2 ஃபார்ம் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கேரக்டர் கான்ஸ்டன்ட். கேரக்டர் கான்ஸ்டன்ட்னா அதுக்குள்ளே சிங்கிள் கேரக்டர் இருக்கணும். ஒரு கொட்டேஷன், சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே ஒரு கேரக்டர் இருக்கணும். அப்போ அப்பர் கமா இல்லை வந்து A இருக்கலாம், இல்லை B இருக்கலாம், X சிங்கிள் கேரக்டர் இருக்கணும். ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்னா குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கலாம், டபுள் கோலனுக்குள்ளே இருக்கலாம். ஸோ இப்படி இருந்தால் அது கேரக்டர் கான்ஸ்டன்ட், இப்படி இருந்தால் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். // கேரக்டர் கான்ஸ்டன்ட்றது அந்த ஒரு லெட்டர் வர்றதுக்கு சிங்கிள் லெட்டர் வரணும், சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே, பட் ஒரு // இருக்கணும். n /n /t /b / இந்த மாதிரி டெல்டான்.
ஸோ \n நம்ம இதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவோம். இதுனா நியூ லைன் அடுத்த லைன் போகிறதுக்கு யூஸ் பண்ணுறது. இதுனா நியூ டேப் போகிறது. இது பேக் ஸ்பேஸ் போகிறது. இது வந்து நல் கேரக்டர். இப்படி போட்டோன்னா அந்த கேரக்டர் வந்து கணக்கெடுக்கப்படாது. அந்த மாதிரி நல் கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக. ஓகேவா? இதான் \. கேரக்டர் கான்ஸ்டன்ட். ஒரு கேரக்டர் கம்பைன்ட் வித் சிங்கிள் கொட்டென்ஷன் ஃப்ரண்ட்டில் இந்த \. இருக்கும். நெக்ஸ்ட்டு ரிசர்வ்டு கேரக்டர்ஸ். இது வந்து கீவேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் மட்டும் தான் இருக்கணும். கேபிட்டல் லெட்டர் போட்டக்கூடாது. இது வந்து ஃபிக்ஸட் மீனிங் இருக்கும். மொத்தம் 32 வேர்ட்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். மனப்பாடம் பண்ணால் வெல் அண்ட் குட். பட் இதெல்லாம் நீ பார்த்தா ஓகே இதெல்லாம் கேரக்டர்ஸ்னு தெரியும். நான் உனக்கு தனியாக சொன்னேன்னா ஓகே யூனியனா அது வந்து ஒரு ரிசர்வ்டு வேர்டுன்னு தெரியணும். இதுக்கு வந்து ஃபிக்ஸ்டு மீனிங் இருக்கும். இது வேரியபிள் கிடையாது. இது போட்டாலே அதுக்கு பர்டிகுலர் மீனிங் இருக்கும். ஸோ இது ஆட்டோ பிரேக் இதெல்லாம் வந்துட்டு ரிசர்வ்டு வேர்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபையர்ஸ்ன்றது யூசர் ப்ரோக்ராமிங் வேர்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் படித்தது எல்லாமே வந்துட்டு ஒரு இது. ஃபஸ்ட்டு என்ன படித்தோம்? ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டன்ட்டில் வந்து 5 டைப்ஸ். இன்டீஜர் கான்ஸ்டன்ட்டு, ஃப்ளோட் கான்ஸ்டன்ட்டு, கேரக்டர் கான்ஸ்டன்ட், ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட், \. கான்ஸ்டன்ட். இதெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ். இதெல்லாம் ரிசர்வ்டு வேர்ட்ஸு. இதெல்லாம் ஐடென்டிஃபையர்ஸ். சரியா? இப்போ ஐடென்டிஃபையர்ஸ்னால் யூசர் ப்ரோக்ராமிங் வேர்ட்ஸ். நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்ல அந்த வேர்ட்ஸ். ஸோ அது வந்து வேரியபிளாக இருக்கலாம், இல்லை ஃபங்க்ஷன் நேம் சொல்லலாம், ஸ்ட்ரக்சர் நேம் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு வேல்யூ கொடுக்குற. இப்போது லெட் யூசர் நேம் இப்படி இருக்கா எழுதுவோம்ல நம்ம யூசர் நேம்னு. இப்போ யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு 2 போட்டு ஸ்ட்ரிங்கு இப்போ ப்ரைஸி அப்படின்னா இதில் வந்து இதுதான் நம்மளோட அந்த ஐடென்டிஃபையர். ஓகேவா? இப்போது அது வந்து வேரியபிள்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்ல. இது வந்து ஃபிக்ஸட் வேல்யூ கிடையாது. இதுக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறியோ அதான் அதோட வேல்யூ. ஸோ அது வேரியபிள் சொல்லலாம். ஃபங்க்ஷன் நேம் இது ஒரு ஃபங்க்ஷனோட பேர்னால ஃபங்க்ஷன் நேம், இல்லை ஸ்ட்ரக்சர் நேம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. என்னென்னா இப்போ நான் எழுதியிருக்கிறேன் பார்த்தியா, அது வந்து இட் ஷுட் ஸ்டார்ட் ஒன்லி வித் ஆல்ஃபபெட். யூசர் நேம்னா இவ்வளோ தான் ஆரம்பிக்கணும். 1 யூசர் நேம்னு ஆரம்பிக்கக்கூடாது. நம்பரில் ஆரம்பிக்கக்கூடாது. ஆல்ஃபபெட்டில் மட்டும்தான் ஆரம்பிக்கணும். செகண்ட் வந்து நம்பரில் ஆரம்பிக்கக்கூடாது. ஆல்ஃபபெட்டில் மட்டும் தான் ஆரம்பிக்கணும். ஆனால் ஆல்ஃபபெட்டில் ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்பரால் ஃபாலோ பண்ணலாம், இல்லை ஆல்ஃபபெட்டால் ஃபாலோ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்க பார்த்தியா, கால் நம்பர்ன்றது ஒரு ஸ்ட்ரக்சர் நேம், ஒரு ஃபங்க்ஷன் ஐடென்டிஃபையர். A1ன்றது ஒரு ஐடென்டிஃபையர். 1 தப்பு. அதே இது ஆல்ஃபபெட்டில் ஆரம்பிச்சுட்டு 1 வரலாம், இல்லை ஆல்ஃபபெட் ஆரம்பிச்சுட்டு 1 வராமல் ஃபுல்லாக ஆல்ஃபபெட்டாக கூட வரலாம். இங்கே பாரு, இப்போ M243 இது கரெக்ட். பட் 243M தப்பு. ஏன்னா நம்பரில் ஆரம்பிக்கக்கூடாது, ஆல்ஃபபெட்டில் மட்டும் தான் ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சக்கப்புறம் ஆல்ஃபபெட்டும் நம்பரும் ஃபாலோ பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் லென்த் வந்து 32 கேரக்டர்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு blank ஸ்பேஸ் நடுவில் வரக்கூடாது. இப்போ டோட்டல் blank ஸ்பேஸ் பேனா தப்பு. அதே இது டோட்டல் blank ஸ்பேஸ் உனக்கு வரணும்னா நீ அதில் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணணும். அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். blank ஸ்பேஸ் வராமல் நீ அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம், blank ஸ்பேஸ் வரக்கூடாது. ரிசர்வ்ட் வேர்ட்